அன்பு தோழிகளை நாம் இந்த வீடியோவில் பயணங்கள் எபிசோட் 137 பார்க்க போகிறோம். அருகில் இருந்தவனை திரும்பி பார்த்து அதன் வாரேன்னு சொல்லிட்டு போனேன்ல என்று அதட்டலாக கேட்டான். எப்போ வருவேன்னு சொல்லவே இல்லையே என்று மிளட்டினான் அந்த 35 வயது குழந்தை. ஐயோடா, என் செல்லத்துக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? என்றபடி முகத்தை வேறுபுறமாக திருப்பி அவனது வெக்கம் விலை மதிப்புள்ளதாக இருந்தது. அவனை பின் இருக்கையில் கால் நீட்டி அமர வைத்து பக்கத்தில் இவளும் அமர்ந்து கொண்டாள். கார் புறப்பட்டது. ஓசூரை கடந்து தேசிய நெடுஞ்சாலை சென்றது. மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாள் என்பது அவளது முகத்திலே தெரிந்தது. எங்கடா போயிருந்து என்று கேட்டான். சொல்ல மாட்டேன் கபிலன். சந்தோஷமான சூழ்நிலையை என்ஜாய் பண்ணுங்க என்று கூறி குறும்புடன் கண் சிமிட்டியவள் அத்தான் என்று அவனது கன்னம் பற்றி கஞ்சினான். வியப்பில் விழிகளை விரித்தவன் வாவ் என்றான். மாமா என அவனது மேவாயை வருடினான். இது சூப்பர் என் காதலா என்றால் மூக்கில் பிடித்து ஆட்டியபடி. செத்துட வேண்டி டேய் புருஷா என்றபோது கபிலனுக்கு சிரிப்பு வந்தது. உனக்கு என்னாச்சுடி என்று கேட்டான். அப்போது கார் சற்றென்று சாலையோரம் சென்று நின்றது. பின்னால் திரும்பி பார்த்த சுகன், நான் கார் ஓட்டவா இல்லை உங்கள் கச்சேரியை கேட்கவா என்று கடுப்புடன் கேட்டான். கவினி அவனை பார்த்து நாக்கை துருத்தி காட்டி சிரிக்கவும் வேகமாக தனது மொபைலை எடுத்து நிவேதாவுக்கு கால் செய்தவன் ஸ்பீக்கரில் வைத்து நிவேதா என்று சப்தமாக அழைத்தான். சொல்லுங்க ஆபீசர் இல்லை, ஏகன்னு சொல்லு என்று அவசரமாக கேட்டான். எஸ் சொல்லிட்டா போச்சு. ஏகன். அத்தான்னு சொல்லு. அதிர்ச்சியில் சில நிமிடங்கள் எதிர்முனை மௌனமானது. பிறகு எஸ் அத்தான். சொல்லுங்க அத்தான் என்றாள் நிவேதா. ஓகே, இப்போ கெஸ் பண்ணு என்று அதிகாரமாக கேட்டான். வாட் மிஸ்டர் ஆபீசர், நாம் இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் போகலையே, இனிமேல் போகலாம். கெஸ் பண்ணவே மாட்டியா என்று வேகமாக கேட்டான். எஸ் ஆபீசர், ஐ எம் கெஸ்ஸிங் யூ என்றவன் அந்த பக்கம் முத்தமிடும் சப்தம் கேட்டது. போதும், டியூட்டி முடிஞ்சு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். ஓகே ஆஃபீஸர், ஆனால் உங்களுக்கு என்னாச்சு என்று கேட்டவளின் குரலில் சிரிப்பு. அது இங்கே ஒரு லவ் சீன் பார்த்தேன், அதான் என்றான். ஓகே பாய் என்று சிரித்தபடி கூறி வைத்தாள் நிவேதா. மொபைலை பின்புறம் இருந்தவர்களிடம் காட்டி, எங்களுக்கும் லவ்வர் இருக்கா, லவ் பண்ண தெரியும், அதனால் கடுப்பேத்தாமன கம்முன்னு வரீங்களா என்ற போது கபிலனும் கவினியும் சத்தமாக சிரித்து விட்டது. இப்படி சிரிப்பும் சந்தோஷமாக சென்னை வந்து சேர்ந்தன. வீடு வந்து சேரும் வரை எங்கே சென்றாள் என்று மீண்டும் கேட்கவில்லை. செல்லும் வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி தான் சாப்பிட்டு விட்டு இவர்கள் இருவருக்கும் உணவு வாங்கி வந்து கொடுத்தான். காரிலே அமைந்து சாப்பிட்டனர். மீண்டும் பயணித்து மதியம் 2 மணிக்கு சென்னை வந்து சேர்ந்தனர். ஸ்கையிங் குடியிருப்பில் கபிலனது வீட்டின் கதவை திறந்து அவனை கைத்தளங்களாக அறைக்கு அழைத்துச் சென்று படுக்கையில் உட்கார வைத்தனர். பார்த்துக்கோ கவினி, போகும்போது நீ வந்துட்டேன்னு பாட்டிக்கு சொல்லிட்டு போகிறேன், சீக்கிரம் போய் அப்பியை பாரு என்று கூறிவிட்டு வாசலுக்கு வந்த சுகன், இனியாவது அந்த ஆள் அழாமல் பார்த்துக்க, என்னோட 4 சட்டை நனைஞ்சு போச்சு என்று நக்கலாக கூறிவிட்டு சென்றான். பொங்கி வந்த சிரிப்பை வாயை புத்தி அடக்கியவள், இப்படியா செய்வீங்க என்று கேட்டாள். என்ன இப்படியா? இதுபோல் எப்பவும் நான் உருக்குலைந்து போனதில்லை. பைத்தியக்காரன் மாதிரி ஆகிட்டேன். சாப்பிட முடியல, தூங்க முடியல, மொத்தமாக உடஞ்சி எதிர்காலமே கேள்விக்குறி ஆன மாதிரி ஆகிட்டேன். இப்போ கேள்வி பேசினாலும் சுகன் தான் கூடவே இருந்தான். முதல் முறை பெங்களூர் போய் பார்த்துட்டு வந்து மறுபடியும் என்னை காலைல பெங்களூர் கூட்டி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான் என்றாள். அதனால் என்று கேட்கிறேன், நான் வருவேன் என்று நீங்கள் நம்பலையா என்றவள் வெதுவெதுப்பான சாரலால் கொண்டு அவனது முகத்தை துடைத்து படுக்கையில் சாய்த்து கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க என்றாள். எப்படி நம்புவது கவினி என்றவன். சரி, இப்போ சொல்லுங்க, எங்கே போனேன்? கேப்டன் ஸ்ரீ என்னை பற்றி சொன்னது உனக்கு எப்படி தெரிந்தது என்று மீண்டும் கேட்டான். சேக்கப் வந்து சாட்சியம் கூறும் பிறகு தீர்ப்பு நிச்சயம் மாறும் தான். ஆனால் அதற்குள்ளாக அது பற்றி உண்மைகளை கூற மனமின்றி நான் போன ஃப்ளைட்டில் அப்பாவை பார்த்தேன், அவர் தான் சொன்னார் என்றார். யார் அவர்? பெயர் என்ன என அவசரமாக கேட்டான். பட்டன அவன் வாயில் அடித்து, சும்மா பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் அமைதியாக படுங்களேன், நேரம் வரும்போது தானாக தெரியும் என்று கூறிவிட்டு குளிரறைக்கு சென்றாள். ஏதோ மாயம் செய்தது போல் இன்று காலையிலிருந்து சூழ்நிலையை ஒட்டுமொத்தமும் மாறிவிட்டது. கொடும் கனவு ஒன்று தாமாக கலைந்து போனது போல் சுகமான சூழ்நிலை நிலவுகிறது. கவினி கூறியது போல் இதை அனுபவிக்க வேண்டும். முகம் கழுவிட்டு வெளியே வந்தவளை நோக்கி கை நீட்டி அழைத்தான். மறுக்காமல் அருகே வந்து கட்டிலில் அமர்ந்து அவனது கைக்குள்ளாக நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.